ஆக்சுவலி எப்போ இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 வருது எப்படி சார்? ஐஏஎஸ்ல தமிழ்நாடு நம்பர் 1, இந்தியா லெவல் 9, டாப் 10 வந்துட்டீங்க, தமிழ்நாடு லெவலில் நம்பர் 1. இந்த நம்பர் 1 வர மேஜிக் என்ன சார்? அது எப்படி எந்த ஃபீல்டுக்குள்ள வந்தால் அது நம்பர் 1 வருது எப்படி? இதில் ஜோக் என்னன்னா, இந்த ஐஏஎஸ் நம்பர் 1 வரைக்கும் நான் இது வரைக்கும் நம்பர் 1 கூட நம்பர் 10 கூட எதுலையுமே வந்தது கிடையாது. ஸ்கூல் காலேஜ் எதுலையும். ஒரு சில ஜப்பான் ஆஃபர், இன்னொரு பக்கம் நான் வரலன்னு கிளம்பிட்டேன். ஓகே, ஏன்னா ஐ நியூ தட் இது வந்து நான் பண்ண வேண்டிய ஓகே, இதுக்காக நான் வந்து டியூன் பண்ணிக்கல அப்படின்றது. ஓகே, ஸோ நான் வெளியே வந்துட்டு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் இனிமேல் வரப்போகிறது இல்லை. விஜய் வந்து சொல்றாருல கேரியர் உச்சம்னு, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உச்சம் இருக்கும்ல. உங்களுக்கு ஜப்பான் ஆஃபருங்கிறது ஒரு உச்சம் தான், அதை விட்டுட்டீங்க. அப்புறம் காலேஜ்னா அது ஒரு உச்சம் தான், அதை விட்டீங்க. அப்புறம் என்ஜிஓ வந்து இப்படி எல்லாத்தையும் ஒரு ஹை பாயிண்ட் வரும்போது விட்டு வந்தீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஹையை விட்டு வரீங்க? இல்லை, ஹையை விட்டு வரன்றதை விட என்னுடைய தேடல்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வரைக்கும் செஞ்சது அது செய்கிற ரோலே எனக்கு கொடுக்கல. அவங்க வந்து என்னை எப்போவுமே வந்து தே ஹவ் கெப்ட் மீ அவுட். நீ வந்து அந்த வேலையை பாரு, நாங்கள் முடிஞ்சால் அவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய மனைவி கூட எனக்கு அவங்க உதவி செஞ்சது தான் ஜாஸ்தி. 2 நாள் தான் மேங்களூர் கலெக்டராக இருக்கேன். அப்போது பங்களாவில் உட்காந்துருக்கோம். இந்த ஆர்மி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ள மூவ் ஆகுது. நானும் என்னுடைய மனைவியும் தான் டிவி பார்த்துட்ருக்கோம். அப்போது டக்குன்னு என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டான்னா, காலேஜ்லலாம் பெரிய ரெபலாக இருந்தேன், இப்போ பாரு ஒரு ஸ்டேட்டே பிடிக்கிறானுங்க, ஆர்மி அனுப்பி பிடிக்கிறாங்க, எவ்வளோ அநியாயம் நடக்குது, இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அடித்தாங்க. இப்போ இதுக்காக நான் செய்யும் போது நாளைக்கு யாராவது கேட்டால் கூட அது எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ப்ராஜெக்டுக்காக நான் போய் இவர்கிட்ட போய் கேட்டேன். ஆமாம், எங்கள் ஊருக்கு வந்து இந்த டேம் வேணும், அதனால நான் போய் கேட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து கூச்சம் இருக்கக்கூடாது. 3வது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் நான் அதையே திருப்பி செய்வேன்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சு ஃப்ரேம் ஒர்க்லாம் வச்சுருக்கேன். அதில் ரூல் நம்பர் 1 வந்து அது எனக்காகவோ என்னுடைய சொந்தக்காகவோ இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. உடைய சார் ஃபஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் ஜர்னி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் ஐ தாட் இன்னும் கவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. டு ஸ்டார்ட் வித் சார், யூபிஎஸ்சியில் எழுதி ஐஏஎஸ் உள்ளே வந்து அப்புறம் இன்றைக்கி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லேருந்து அஃப்கோர்ஸ் அதுலேயும் பீப்புள் பார்க்குறோம், இங்கே வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவாக மாறுறது. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி ஷேப்பப் ஆகிருக்கு? அங்கேருந்து இங்கே இந்த அனுபவம் என்ன ஷேப்பப் ஆகிருக்கு? அதில் என்ன லேர்னிங் கொடுத்துருக்கு? இந்த லேர்னிங் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஃபீலிங் வைஸ் எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே. ஆனால் அங்கே வந்து உங்களால் வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியாது, ஓப்பனாக பேச முடியாது. விச் மீன்ஸ் ஓப்பன்லி நீங்கள் பொலிட்டிக்கலாக இருக்க முடியாது. ஆனால் இப்போ என்னால் ஓப்பன்லி பொலிட்டிக்கலாக இருக்க முடியும். அந்த சுதந்திரம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து 10 வருஷம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு பொழுது அதில் வந்து ஒரு நாளும் ஒரு படம் மாதிரி தான். காலையிலேருந்து எப்படியும் ஒரு 50 பேராவது, மினிமம் 50 கதைகளாவது நீங்கள் கடந்து தான் போகணும். அப்போது அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு பொறுமை இருக்குதா இல்லையா நமக்கே ஒரு டெஸ்ட் இருக்கும்ல, அது எனக்கு வந்து ஒரு அசஷன். 2வது பீப்புள் மேனேஜ்மெண்ட், அது எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ரன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கு கிடைச்ச பெரிய படிப்பினை வந்து மக்களுடைய கதைகள் தான், அவங்களுடைய ஸ்டோரிஸ், லைஃப் ஸ்டோரிஸ். ஏன்னா அவங்க வரும்போதே ஒரு பெயினோடு தான் வருவாங்க. ஸோ அந்த பெயினை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே பல பேருடைய லைஃப் ஸ்டோரிஸ் வந்து தே ஆர் ஓப்பன் புக்ஸ். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கதைகளோட இன்னும் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முன்னாடி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது, இவர் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. ஸோ அதனால் இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஃப்ரீ ஹேண்டும் இன்னும் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஹேண்ட் ப்ளஸ் க்ளோஸ்னஸ் எல்லாமே இதில் உண்டு. ஏன்னா சார் பொதுவாக ஒரு இமேஜ் என்னவாக இருக்குன்னா, சீஃப் மினிஸ்டர் இவங்களாம் எலெக்ட் பண்ணி வராது, பட் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் தான் ஒரு டாப் கேடராக பார்க்குறப்போ ஒரு ஐஏஎஸ்ஸால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு செக்ரட்டரியாக இருக்கார் அப்படின்னா ஹீ கேன் சேஞ்ச் எனி திங். அவர் நினச்சா தலையெழுத்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் அவங்க தான் இல்லை அப்படிங்கப்போ ஹீ கேன் சேஞ்ச் எனி திங் மாதிரி இருக்கும். அதனால் கேட்டேன் நான். அது இல்லை, அது அந்த ஒரு பவர் உண்டு தான். ஏன்னா உங்களுடைய ஒரு கையெழுத்து வந்து நிறைய விஷயங்களை மாற்றும். ஏன்னா நீங்கள் அங்கே கட்டிங் எட்ஜில் இருக்கீங்க, நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அது நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை நீங்கள் பார்க்கலாம்.
ஆனால் அங்கே நீங்கள் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உண்டு. நீங்கள் மனசு வந்ததெல்லாம் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. தேர் இஸ் எ வே டு டூ இட், தேர் இஸ் எ மெத்தட், அதெல்லாம் உண்டு. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே உண்டு. ரெண்டாவது வந்து உங்களுடைய நேரம் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உண்டு. அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் நீங்கள் கட்டிங் எட்ஜில் மக்கள் உங்களை தேடி ஒரு 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 பெயின் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை இமீடியட்டாக சார்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அங்கே உண்டு. ஸோ there is power but with limitations. With lot of responsibilities and limitations. ஓகே. ஐஏஎஸ் ஜேர்னிக்குள்ளே போகிற மாதிரி சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கிறீங்க, ஹியூஜ் மார்ஜினில் வின் பண்ணுறீங்க. இந்த மார்ஜின் எதிர்பார்த்தீங்களா? இந்த மார்ஜினில் விக்டரிங்குது இல்லை, எதிர்பார்க்கல. உண்மை அதுதான். பட் எப்படி சார் எல்லாருக்குமே ஷாக் மீன் வேறு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஆள் தெரியும், பட் இவ்வளோ பெரிய மார்ஜின்ங்கிறது வந்து இட்ஸ் ஹியூஜ் தான். நம்பர் 1 இல்லை அதில். நம்பர் 1 நானே முதல்ல நிற்பேன்னே எதிர்பார்க்கல. ஓகே, உண்மை. நான் வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு லோக்சபா எலெக்ஷனுடைய வார் ரூம் சீஃப் அப்படின்னா அந்த அவ்வளோ ஸ்டேட்ஸுடைய எலெக்ஷனும் நான் தான் அங்கே மெயினில் நின்று ரன் பண்ணுறேன். இந்த நேரத்தில் வந்து எனக்கு கவனம் வந்து அதில் தான் முழு வீச்சாக நடந்துகிட்ருக்கு. ஃபேஸ் பை ஃபேஸாக நடக்க போகுது, அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட்டியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, நீங்கள் பார்ட்டி வாண்ட்ஸ் டு புட் யூ ஆஸ் அ கேண்டிடேட் அப்படின்னு. ராகுல் காந்தியா இல்லையா? எல்லாருமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவருடைய எண்ணமாக இருந்தாலும் அது ஒரு ஃபார்மேட்டாக வரும். ஸோ அப்படி தான் வந்து எனக்கும் தெரிய வந்தது. அஃப்கோர்ஸ் நான் வந்து கேட்டேன், தலைவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இது நீங்கள் உங்கள் விருப்பமா அப்படின்னு கேட்டேன். பண்ணணும் அப்படின்னாப்புல. அப்போது எங்கள் 2 பேருக்குமே இருந்த கவலை என்னென்னா, என்னுடைய அந்த பொறுப்பு அதை வந்து என்னால் விட்டுட்டு இப்போதைக்கு அது போய் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, இல்லை அது எனக்கு வந்து அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் வந்து ஃபேஸில் நடக்குது. இது முதல் ஃபேஸில் அது முடிஞ்சிடும், அடுத்த ஃபேஸ்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதை முடித்த உடனே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளில் 15 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் இங்கே கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணும்பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற இதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அது எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஸோ எனக்கே ஒரு ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சரி, அது இல்லைன்ற இதுவும் என்கிட்ட இருக்குது. அப்போது எனக்கு என்ன நியூஸ் வந்ததுன்னா, கீழே வந்து உங்கள் தொகுதியில் அனௌன்ஸ் பண்ண தொகுதியில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் ஆனது. அப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் 2019 என் வேலையை விட்டேன், 2024 நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன். இந்த 3 வருடமாக எனக்குன்னு ஒரு அரசியல் நடந்திருக்கு. நான் வந்து பல ஃபோரமில் பல விஷயங்களுக்காக நின்று இருக்கேன், பேசியிருக்கேன், பல இடங்களுக்கு போயிருக்கேன். அந்த அரசியல் வந்து அப்போ வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது ஆல்ரெடி. அதே மாதிரி நான் வந்து இந்த ஐஏஎஸ் விட்டு வந்தது இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சுது. ஸோ ஆல்ரெடி ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் மொத்த கேம்பெயினே எனக்கு வந்து ஒரு 15 நாள் தான். ஏன்னா கடைசி நேரத்தில் தான் நான் போனேன். அந்த 15 நாளும் வந்து அங்கே இருக்கிற எங்கள் கட்சியை சேர்ந்த தோழர்களும் சரி, கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, அங்கே இருக்கிறவங்க மக்களும் சரி, எவ்வளோ ஆரவாரத்தோடு வரவேற்றாங்கன்னா அது வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாங்க அந்த கேம்பெயினுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஏதோ நீ ஜெயிச்ச கேம்பெயின் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் அங்கே இருந்தது. அது வாக்குகளாக அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கே அப்போ தெரிஞ்சிருக்கும் we are going to win அப்படின்னு. அப்போ ஆமாம், ஆனால் நாட் வித் திஸ் இவ்வளோ மார்ஜின்றது நான் எதிர்பார்க்கல. நான் வந்து நல்ல மார்ஜின் தான் இருக்கும், வின் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் கிளியராக இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஆக்சுவலி எப்போ இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 வருது எப்படி சார்? ஐஏஎஸில் தமிழ்நாடு நம்பர் 1, இந்தியாவில் லெவல் 6ல் 6 and 9, இந்தியா லெவல் 9, டாப் 10ல் வந்துட்டீங்க. தமிழ்நாடு லெவலில் நம்பர் 1, அஃப்கோர்ஸ் இங்கேயும் நம்பர் 1 மார்ஜின். இந்த நம்பர் 1ல் வர மேஜிக் என்ன சார்? அது எப்படி எந்த ஃபீல்டுக்குள்ள வந்தால் அது நம்பர் 1 வருது எப்படி? இதில் ஜோக் என்னென்னா, இந்த ஐஏஎஸ் நம்பர் 1 வரைக்கும் நான் இது வரைக்கும் நம்பர் 1 கூட நம்பர் 10 கூட எதுலேயுமே வந்தது கிடையாது. ஸ்கூல் காலேஜ் எதுலேயும் எதுலேயுமே வந்தது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகே, அகாடமிக்ஸ்லாம் வந்து பெரிய லெவல்லலாம் மார்க் ஸ்கோர் பண்ணது கிடையாது. ஆனால் என்னென்னா, என்னை பற்றி என்ன எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, இவன் யோசிப்பான்,
அதாவது சுய புத்தி உண்டுன்றது தான் என்னை பற்றி இருக்கிற இம்ப்ரெஷன். ஸோ சில சமயம் என்னென்னா இதெல்லாம் இதை ஏன் படிக்கணும் இப்படிலாம் கூட யோசிப்பேன். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வேல மார்க்ஸு ஃபஸ்ட் ரேங்க்கு நம்ம ஃபஸ்ட் வரணும் அப்படிலாம் நான் எல்லாருக்கும் கிரிட்டிக்கல் வியூ தான் உண்டு. இன்ஃபேக்ட் ஐ ஃபெல்ட் ஆல்வேஸ் இந்த ரேங்கிங் மெத்தடே வந்து ஒரு போகஸ்ன்னு எனக்கு தோணும். ஏன்னா ஹவு கேன் யூ ஜட்ஜ் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் வந்துட்டு. ஸோ எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. சிவில் சர்வீஸ்லேயும் நான் வந்து 2-3 தடவை ஃபெயிலாக போனேன். ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாது, அந்த கதை யாருக்கும் தெரியாது. பட் எத்தனை சீரியஸ் அட்டெம்ப்ட்? ஃபோர்த் அட்டெம்ப்ட். ஓகே, பட் சீரியஸ் அட்டெம்ப்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு 2 இது சும்மா பண்ணியிருப்போம். அது வந்து சீரியஸ் அட்டெம்ப்ட் வந்து 2 பட் மொத்தம் 4 அட்டெம்ப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ க்ளோரிஃபை பண்ணுற எல்லாரும் வந்து நீங்கள் நம்பர் 1 நம்பர் 6 சொல்லி நம்பர் 9 சொல்லிடுறாங்க. 4 அட்டெம்ப்ட். வாழ்க்கை மாதிரி தான், வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம வெற்றியை தான் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பட்ட தோல்விகளை பார்க்க மாட்டாங்க. எனக்கும் நிறைய தோல்விகள் இருந்து தான் இந்த. ஆனால் இப்போ எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் நான் எனக்கு கொடுத்துக்கணும்னு நினச்சேன்னா ஐ ஸ்டக் ஆன். நான் அதே இடத்துல வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் அதை கண்டினியூ பண்ணி முன்னாடி போனேன். அதுதான் வந்து எனக்கு நான் கொடுத்துக்கக்கூடிய ஒரு கிரெடிட். இன்ஃபேக்ட் எவ்ரி இயர் நான் வந்து ஃபெயில் ஆகும்போது கூட அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் படித்த சப்ஜெக்ட் வந்து சைக்காலஜி, அதுவும் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு. ஸோ ஒரு இயரும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டு தான் போச்சு. ஸோ என்னை பார்த்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒன்று பயங்கரமாக மார்க் வாங்குவேன், இல்லை முட்டை தான் வாங்குவேன். ஏன்னா நீ ஒப்பீனியேட்டடாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, ஆவரேஜாக இல்லை. ஸோ ஐதர் யூ வில் பி திஸ் சைட் ஆர் தட் சைட். ஐ நெவர் தாட் ஐ வில் பி தட் சைட். ஐ ஆல்வேஸ் தாட் இது போயிடும் அப்படின்னா. ஆனாலும் அது வந்துருச்சு. ஸோ சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக பேசக்கூடாது. ஆயிடுச்சு, அவ்வளோதான், அதோடு விட்டுருணும் அதை. ஏன்னா நான் நம்புறது என்னென்னா, சிவில் சர்வீஸ் வந்து வெறும் உங்களுடைய டேலண்ட்டோ உங்களுடைய இது மட்டுமே கிடையாது. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உங்களுடைய ரெசிலியன்ஸு, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாமே அதில் ஆகும். ஸோ அதனால தான் அது டஃப் எக்ஸாம். யாருமே சொல்லி வச்சு கிராக் பண்ண முடியாது. கிராக் ஆகிடுச்சுன்னா ஓகே வி ஹவ் டன் சம்திங், ஓகே, அதோடு அதை விட்டுருவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஃபீஸர், முன்னாள் ஆஃபீஸராகவும் இப்போ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும், இப்போ ஒருவேளை யூபிஎஸ்சி வந்து ஓவர் ரேட்டடா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சார்? நான் யூபிஎஸ்சி எக்ஸாமை விட்டுருங்க, அந்த வேலையை மட்டும் நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே அந்த வேலையை தான் பார்த்தேன், இந்த எக்ஸாமை நான் பெருசாக பார்க்கல. அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா ஒரு கண்ட்ரி இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மாடர்னிட்டியும் இருக்குது, படிக்காதவங்களும் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க, ஒரு ஃப்ளக்ஸில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸில் இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஜென்ரலிஸ்ட் படித்தவங்க கூடவும் பேசணும், லா பாயிண்ட்டும் பேசணும், பாமரவங்க கூடயும் அவங்க மொழியை பேசணும், அவங்க வழியை புரிஞ்சுக்கணும். அப்போது உனக்கு வந்து நீ வந்து ஜாக் ஆஃப் ஆல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கணும். நீ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ் வந்து முக்கியம். ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸாக இருந்தால் ஜனங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம ஊரில் என்னென்னா, ஏதோ ஒரு பிரச்சனையா, சரி போய் கலெக்டரை பாருன்னுவாங்க. கலெக்டருக்கு என்னென்ன துறை இருக்குன்றலாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கலெக்டரை பார்த்தா வேலை நடக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய லோடு. ஸோ அப்போ அந்த கலெக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் அரவணைக்கணும், எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த வேலையை பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து அது வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் ஜாப். இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். நான் அதை வந்து அண்டர் ரேட்டட்னே சொல்ல மாட்டேன், அது ஓவர் ரேட்டட்னே சொல்ல மாட்டேன். இட் இஸ் ரேட்டட். இதுதான். அதே சமயத்தில் இது வந்து நம்ம வந்து இவ்வளோ மரியாதை உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டால், ஜென்ரேஷன் மாற இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. ஆனால் வேலைபுல் மட்டும் பெருசாக மாறலை, அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே தட் இந்த பழைய லெகசி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பெருசாக இப்போ காரில் வர்றது, மரியாதையாக இருக்கிறது, இப்படி ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஐ திங்க் இந்த சமுதாயம் ஏற்றுக்காது. வி ஹாவ் டு ட்ராப் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பவரும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் 2 விஷயத்துல கேட்டேன் சார். ஒன்று வந்து என்னென்னா, இப்போது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஐஏஎஸ் போகிற ஆட்கள் கம்மியாக இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் ஒரு பெல்ட்டே பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட வந்து கோழி பண்ண மாதிரி அவங்க அதுலேயே மைண்ட்லேயே இருந்து பண்ணிவிட்டு இதனால் இல்லைன்னு சூசைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சில பேர் வந்து அது ஃபுல் அட்டெம்ப்ட் எக்ஸாஸ்ட் ஆன பின்னால் வீடியோ பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா
இதோ இன்னும் பெட்டராக பண்ணிடலாமான்னு தோணுது, பட் நான் இதிலே விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்போ சில பேர் யூபிஎஸ்சி ஸ்கேம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து மாட்டிக்கிற, அது ஓவர் ரேட்டட். ஸோ அதனால தான் ஒரு அதை மட்டுமே வச்சு போகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த எக்ஸாம் வந்து ஒரு டஃப் எக்ஸாம் தான். ஏன்னா ஒரு வருஷம் எக்ஸாமே ஒரு வருஷம். அப்போ நீங்கள் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியறதுக்குள்ளே அடுத்த வருஷம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு சைக்கிளில் மாட்டிப்பீங்க, ஒரு விஷயஸ் சைக்கிளில் மாட்டிப்பீங்க. எஸ், அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் தட். ஆனால் அந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலி இட் இஸ் டெஸ்டிங் யுவர் பர்சனாலிட்டி. நீங்கள் சிமிலர் சூப் நீங்கள் வந்து அந்த ஜாபில் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இந்த ரிகரை தாண்டி வர கெப்பாசிட்டி இருக்கா? இவ்வளோ அன்சர்டனிட்டியை தாண்டி வர கெப்பாசிட்டி இருக்கா? அப்போது நீங்கள் வந்து ஒரு சாலிடான பர்சனாலிட்டியே இல்லைன்னா, ஒரு இன்ட்ரென்சிக்காக உள்ளேருந்து வெளியே வர பர்சனாலிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அது கவுத்துருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த எக்ஸாம் அந்த மாதிரி தான். ரைட். ஆக்சுவலாக உங்களோட ப்ரொஃபைல் சார், ஒன்று பக்கம் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, அப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்தா என்ஜிஓ போகிறீங்க, அப்புறம் யூபிஎஸ்சி வரீங்க, அப்புறம் குவிட் பண்ணிட்டு நீங்கள் பாலிட்டிக்ஸ் வந்தீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்னவாகணும்னு ஆசை? நீங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு இப்போ என்னவாகணும்னு நினச்சிருப்பார் ஃபஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து வளரும் பொழுது எனக்கு வந்து என்னை வளர்த்தது எப்படின்னா, நீ வந்து நாட்டுக்காக இருக்கிற பையன் அப்படின்னு வளர்த்துட்டாங்க. அது எங்கள் அப்பாவோட வேலை. அவர் வந்து ஒரு அடித்தட்டு சமுதாயத்துலேருந்து வந்தவங்க, ஒடுக்கப்பட்ட ஒரு பெரிய இந்த விஷம்னு சொல்கிற அந்த ஜாதிய விஷம்லாம் அதெல்லாம் தாங்கினது அவங்க தான். ஸோ அந்த ஜென்ரேஷன் படித்து வெளியே வரும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம பசங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு ப்ரொடெக்டிவாக பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க கதைகளையும் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எப்படிப்பட்ட ஜென்ரேஷன், இது ரெண்டுத்தையும் பார்த்தவங்க. அவங்க கதைகளும் எங்களுக்கு தெரியும், இந்த படிப்புன்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொன்னது வந்து, நீ வந்து நாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாரு. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே நான் என் லைஃப் பப்ளிக் லைஃப் அப்படின்றத டிசைடே பண்ணிட்டேன். இப்போ பொது வாழ்க்கைனா ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷனும் பப்ளிக் லைஃப் தான், இதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் எது நினச்சிங்க? அரசியல் பொது வாழ்க்கைன்றது முடிவு பண்ணியாச்சு. ஓகே. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஓகே. அப்போது ஐஏஎஸ் அதிகாரி இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகாரி ஆகணும், மக்களுக்கு உதவி செய்யணும். அப்போ அரசியல்ன்றதே நம்ம மனசுக்குள்ளே வரவே வராது. நம்மளை அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஐயோ இந்த பக்கம் மட்டும் போயிடாதுன்றது தான் நம்ம பேரண்ட்ஸோட ஜென்ரல் ஆட்டிடியூட். என்னையும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து காலேஜுக்கெல்லாம் வரும்பொழுது நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மக்களுடைய வாழ்க்கை, அவங்க பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் நான் வந்து ஒரு வழக்கம் போல் நம்ம சமுதாயத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் போய் சேருவோம். நான் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் போனேன், REC திருச்சியில் போய் சேருவேன். அங்கே வந்து எனக்கு கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் ரொம்ப கம்ப்யூட்டர் கீக் மாதிரி ஹேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ், அந்த ஹேக்கிங் அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு. ஸோ என்னை வந்து ஒரு கம்பெனி வந்து ஜாப்லையும் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய பாதை வந்து லைட்டாக ஆட்டோ பைலட்டில் போகுது, என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல். ஸோ அப்போ நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அங்கே வந்து எல்லோரும் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் மேன் ஆஃப் த மந்த்து, மேன் ஆஃப் த இயர் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக உங்களை இது பண்ணி வச்சுருப்பாங்க. அது 6-7 மாதம் இருக்கும். என்னுடைய ப்ராஜெக்ட் லீட் வந்து சொன்னார், சசி நீ வந்து உன்னுடைய பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வாப்பா, நீ ஜப்பான் போகிற, நிப்பான் எலக்ட்ரிக் கார்பரேஷனோட ப்ராஜெக்ட் நீ தான் லீட் பண்ண போகிறேன்னு. என்னடா நம்ம வேலைக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, நம்ம ப்ராஜெக்ட் லீடாக மாற்றுறாங்களே, ஆன்சைட்டில் அனுப்புகிறாங்களே, ஜப்பானா. அப்போ தான் ATM கார்டெலாம் வந்துருக்கு புதுசாக, காசு அந்த மிஷின்லேருந்து வர்றதெல்லாம் அது பெரிய விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன், பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஏதோ ஒன்று வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போது டக்குன்னு எனக்கு உள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு, இப்படி போனால் நீ வந்து 3 வருஷம் ஜப்பானுக்கு போகிற, 3 வருஷம் அதோட அவன் வாழ்க்கை மிஷினோட தானே போக போகுது. அப்போது நீ ரொம்ப இவ்வளோ நாளாக வந்து நாட்டுக்கு மக்கள்லாம் சொன்னதெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின். அப்படியே பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நான் கால் பண்ணி ப்ராஜெக்ட் லீடர்கிட்ட சொன்னேன், சார் ஐ திங்க் ஐ கேனாட் கம் பேக் அகெயின். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் நாட் ரைட். அது மட்டும் ஒரு சில ஜப்பான் ஆஃபர், இன்னொரு பக்கம் நான் வரலன்னு கிளம்பிட்டேன். ஓகே. ஏன்னா ஐ நியூ தட் இது வந்து நான் பண்ண வேண்டிய வேலை, இதுக்காக நான் வந்து டியூன் பண்ணிக்கல அப்படின்றது எனக்கு. ஸோ நான் வெளியே வந்துட்டு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் இனிமேல் வரப்போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது என்னுடைய மனைவி வந்து அப்போ எனக்கு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க தான் என்னுடைய டெய்லி கம்பேனியன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ அப்போ பப்ளிக் லைஃப்பில் தான் போகிறேன்னா யூ டெஸ்ட் யுவர் செல்ஃப், முதல்ல நீ அதுக்கு தகுதியாக இருக்கியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன்னா, எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் ஷி செட், இல்லை நீ வந்து எங்கேயாவது ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணி பாரு, ஸ்டூடெண்ட்ஸோடலாம் உனக்கு செட் ஆகுதா, அந்த பப்ளிக் லைஃப் செட் ஆகுதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு
இப்போ இங்கே செங்கல்பேட்டில் ஒரு காலேஜ் இருக்குது, கற்பக விநாயகர் காலேஜ். அங்கே போய் நான் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணேன். என்ன டிபார்ட்மெண்ட்டு? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அங்கேயே தங்கிட்டேன், ஹாஸ்டலில். அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸோடவே தங்கிட்டேன். இன்னைக்கு கூட ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட், அப்போ ஸ்டூடெண்ட். ஸோ அப்போது ஒரு 1 இயர் நான் அந்த பசங்களோட இருந்தேன். ஸோ அங்கே வந்து வர பசங்க எப்படின்னா செங்கல்பேட்டு, காஞ்சிபுரம், இந்த மாதிரி ரூரல் பசங்க. அவங்களுக்கு என்ஜினியரிங் பற்றிலாம் பெரிய இது இல்லை. ஆனால் நான் அரிசியிலேருந்து வந்ததுனால என்னால் வந்து ஓரளவுக்கு அவங்க லைஃப்ஸ் எல்லாம் டச் பண்ண முடிஞ்சுது. அவங்கள சிம்போசியம் கூட்டிகிட்டு போவோம், நாங்கள் வாலிபால் விளையாடுவோம். நான் அங்கேயே இருந்ததுனால என்னால் வந்து டெய்லி என் கூட வந்து பேசுவாங்க, போவாங்க. எல்லாரும் கிளாஸ்லையும் கலாட்டம் பண்ணுவாங்க, என் கிளாஸில் அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பசங்களோட we used to interact. ஸோ அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, திஸ் இஸ் கிவிங் மீ பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ ஐ திங்க் இதுதான் நான் பண்ண வேண்டிய இடம்ன்றது கிளியர் ஆகிடுச்சு. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு டெஸ்ட் மோர். அப்போது ஐ வென்ட் இன்டு an NGO. அதுதான் அந்த பாண்டட் லேபர் பற்றி ஒர்க் பண்ணுறேன் சேர்ந்தேன். அங்கே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த ஃபீல்ட்லேயே ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஓகே. ஆனால் சார் நான் இதை எக்ஸாகரேட் பண்ணல. இப்போ விஜய் வந்து சொல்கிறார்ல கேரியர் உச்சம்னு, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உச்சம் இருக்கும்ல. உங்களுக்கு ஜப்பான் ஆஃபருங்கிறது ஒரு உச்சம் தான், அதை விட்டுட்டீங்க. அப்புறம் காலேஜ்னா அது ஒரு உச்சம் தான், அதை விட்டீங்க. அப்புறம் NGO வந்து இப்படி எல்லாத்தையும் ஒரு ஹை பாயிண்ட் வரும்போது விட்டு வந்தீங்க. IASல நீங்கள் 10 இயர்ஸ் இருந்தீங்களா? 10 இயர்ஸுங்கப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் தான் செக்ரட்டரி லெவல் இல்லை, இன்னும் 10 இயர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே செக்ரட்டரி லெவலில் எடுத்து போகிறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஹையை விட்டு வரீங்க? இல்லை, ஹையை விட்டு வரன்றதை விட என்னுடைய தேடல்னு ஒன்று இருக்குல்ல. தேடல் வந்து எப்போவுமே வந்து என்னுடைய தேடலாக இருந்ததில்லை, சமுதாயத்தோடைய தேடலாக தான் இருந்திருக்கு. அதில் என்ன அந்த நேரத்தில் முக்கியம்னு எனக்கு தோணுதோ அதில் நான் அந்த இதில் நான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னையே டியூன் பண்ணிக்கிட்டேன்ல சின்ன வயசுலேருந்து நம்ம பப்ளிக் லைஃப்பில் இருக்கணும்ன்ட்டு. ஸோ இப்போது ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு சிவில் சர்வீஸ் பண்ணால் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யலாம். அந்த NGOவில் ஒர்க் பண்ணும்போது இந்த பாண்டட் லேபர்லாம் ரெஸ்கியூ பண்ணுறோம். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போவோம்னா சப் கலெக்டரேட் கூட்டிகிட்டு போவோம். இப்போ சப் கலெக்டர்னு ஒருத்தர் வந்து வீடு கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சரி, அப்போது இந்த தேடல் இந்த இதில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறது. நான் இப்போ IASல இருந்தபோது ரொம்ப நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் ஆஃபீஸர். அங்கே வந்து எல்லாருமே என்னை ரொம்ப விரும்புவாங்க, மேங்களூர்லேயும் என்னை ரொம்ப விரும்புவாங்க. நான் வந்து பீக்கில் தான் இருந்தேன் சிவில் சர்வீஸ் கேட்குறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகுது இந்த நாட்டுக்குள்ளே, அது எனக்கு நல்லா தெரியுது. அப்போது இதில் நான் இருந்தேன்னா என்னுடைய பர்பஸ் சர்வ் ஆக போகிறதில்ல, அந்த சண்டைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 5 வருஷத்துக்கு நீ வந்து மச்சான் ரீசெட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒன்று அந்த மாதிரி. அந்த சண்டை அன்னைக்கு வந்து இன்றைக்கும் அந்த சண்டை ரொம்ப முக்கியமான ஒரு சண்டையாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பங்கு என்னவாக இருக்க போகுது பப்ளிக்காக, அதுதான் என்னுடைய ஒரு சர்ச்சாக இருக்கா இன்றைக்கி வந்து திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீ டு டூ. ஸோ நான் எனக்குன்னு ஒரு கரியர், ஒரு பில்டப்பு, ஒரு ஃபேமிலி, ஒரு இது அப்படி ஐ ஹவ் நெவர் சாட் தட் பாத். ஸோ பப்ளிக்கில் எனக்கு என்ன ஓகே பொது வாழ்க்கை தான் பார்த்துட்டீங்க. ஆனால் சரி, பொது வாழ்க்கை தான் பார்த்தாலும் கூட இப்போ உங்களோட ஃபேமிலி பேக்ட்ராப்போ வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய பேக்ட்ராப் இல்லை. அப்படிங்கப்போ அது பின்னால் வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ண முடியுது? ஏன்னா ஒரு பேக்கப் இருக்குன்னா ஐ கேன் சேஞ்ச் எனிதிங், நான் இன்னைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு மாற்றலாம். பட் அப்படி ஒரு பேக்ட்ராப்லாம் எப்படி பண்ணிக்கிட்டீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. லக்கிலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஒரு அந்த ரோலே எங்கள் வீட்டில் கொடுக்கல. இந்த வீடை நீ காப்பாற்றணும் அப்படின்ற ரோலே எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்கல. அது கிரெடிட் ஆர் வாட் எவர் கோஸ் டு மை ஃபாதர். நாங்கள் எது இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்போம் வீட்டுக்குள்ளே. உன் தம்பி இருக்கான், நாங்கள் இருக்கோம், நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். நீ வந்து பப்ளிக் லைஃபு அப்படின்றத வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு மைண்டில் செட் ஆகிடுச்சு ரொம்ப டீப்பாக. இது வரைக்கும் நான் வந்து சம்பாரித்து எங்கள் வீட்டுக்கு வந்து எதுவுமே செஞ்சதில்லை. ஈவன் டு மை பேரண்ட்ஸ் நத்திங். இப்போ வரைக்கும் செஞ்சதில்லை. அது செய்கிற ரோலே எனக்கு கொடுக்கல. அவங்க வந்து என்னை எப்போவுமே வந்து தே ஹவ் கெப்ட் மீ அவுட். நீ வந்து அந்த வேலையை பார், நாங்கள் முடிஞ்சால் அவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய மனைவி கூட எனக்கு அவங்க உதவி செஞ்சதெல்லாம் ஜாஸ்தி. நானாக எங்கேயும் போய் சம்பாரித்து நான் கொடுக்குற இதுலேயும் இல்லை, நான் அந்த மாதிரி வேலைகளுக்கும் போகல. அதை ஃப்யூச்சர்லேயும் நான் பண்ண மாட்டேன். ஸோ என்ன சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஃப்யூச்சரில் பண்ண மாட்டேங்கிறீங்க? தேர் இஸ் நத்திங். அதில் வந்து மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு அந்த ரோலே இல்லை, எனக்கு அந்த ரோலும் இல்லை, எனக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி ஐ ஹவ் நான் அன்றைக்கி ஒரு இதில் கூட சொன்னேன், ஐ டோன்ட் ஹேவ் சில்ட்ரன். வெரி ரீசன் இஸ் தட் நான் ஒரு எம்பையர் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல எனக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்குது.
இது வந்து ஒரு வேற விதமான ஒரு தாட் ப்ராசஸ், அவ்வளோதான். இது சரியா தப்பான்ற ஆர்குமெண்ட் நிறைய எங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அது அப்படி யோசிக்க வேண்டாம், இது வேறேன்னு யோசிங்க, இது இப்படி தான் போகணும்னா இது இப்படி தான். ஸோ அதனால் நான் வந்து அந்த ரோலை எனக்கு யாரும் கொடுக்கல. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். எல்லாருக்குமே அந்த பொசிஷன் வர. கரெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியாது, அவங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. எனக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து இதே மாதிரி ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 8வது பிள்ளையாக பிறந்து வந்து ஹாஸ்டல்லே படித்து வந்து லாயர் ஆகி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சிவில் ஜட்ஜாக ரிட்டையர் ஆனார். ஓகே 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 ஓகே. ஆனால் அவருடைய பாத் வந்து ஏழ்மையிலேயே வந்த பாத்து, படிப்பினால் மட்டுமே ஜம்ப் ஆன பாத்து. அதனால் அது வந்து அவர் வந்து ரொம்ப அதை வந்து பயங்கர பெரிய விஷயமா, படிப்பை பெரிய விஷயமா, நீங்கள் இன்றைக்கி நம்ம பேசும்போது கூட சொன்னோம், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க படிப்பை. ஆல்டர்னேட்டிவ் இல்லை அது ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அது வந்து த மெயின் கோர் லைஃப் லைன். ரைட். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நான் வந்து குழந்தைகள் கூட வேற ஒரு எம்பையர் பில்ட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு ஒரு எம்பையர் வேணாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ சைல்டு வந்து உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கை தான் இது பண்ணாமலே இருக்குல்ல சார், பிளான் பண்ணாமலே இருக்குல்ல? ஆமாம், அது வெரி யங் வி டிசைடட், ஈவன் பிஃபோர் அவர் மேரேஜ் வி டிசைடட் தட். அது வந்து ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று பிகாஸ் ஆஃப் மை பென்ட், இந்த பப்ளிக் லைஃப்லோட பென்ட். ரெண்டாவது ஐ ஃபெல்ட் யூனோ ஐ எம் வெரி எனாமர்டு பை கம்யூனிட்டி லைஃப். அதாவது இந்த ட்ரைபல் லைஃப்லாம் நான் பார்ப்பேன். அவங்கெல்லாம் குழந்தைங்களை வந்து என் குழந்தை உன் குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே குழந்தைங்க தான். வயசானவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம போய் நமக்குன்னு இதுக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் தேர் இஸ் நோ நெசசிட்டி. ஓகே ஓகே. பட் இந்த டிசிஷனை நீங்கள் எடுக்கீங்க, ஓகே. உங்களோட ஒய்ஃப் எப்படி முன்னாடி அவங்களும் அதுக்கு ரிலேட் ஆகிட்டாங்களா? மீன் வேவ் லென்த் உங்களுக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்குமா எப்பயுமே? ஏன்னா இந்த டிசிஷன் ரொம்ப ஹார்டான டிசிஷன் இல்லை இது. ஆமாம், அது ஹார்ட் டிசிஷன் தான். அவங்க ஒரு சிம்பிளான ஒரு உமன், ஆனால் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ்னஸ் இருக்கிற உமன். அஃப்கோர்ஸ் நான் இப்படி தான் என்னை பற்றி தான் முடிவு எடுத்தேன். அவங்க அதில் வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து we wanted to move further in life, but I told this is my constraint, and அதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க முன்னாடி வந்தாங்க. ஸோ நான் அது வந்து அவங்களுடைய உள் மனசுலேருந்து வந்ததுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது வந்து அவங்க அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏற்றுக்கிட்டு தான் அது முன்னாடி வந்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் கண்டினியூ ஆகுது, எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிடையாது. நெவர் வி வில் ட்ரை டு கம்பல் ஈச் அதர். ஸோ அதனால் அவங்க வந்து இப்போதைக்கு இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்டோன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம்லி நான் பயங்கர ஹாப்பியாக ஃப்ரீயாக என் லைஃப்பில் இருக்கேன்றாங்க. ஆனால் அப்போ அப்படி இல்லை. இந்த முடிவு எடுக்கும் we went through all those things, but நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். I didn't want to build this for myself, and she wanted to be with me, travel with me, and ஸோ அதனால் வந்து அந்த காம்ப்ரமைஸ் நாங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி ஒருத்தர் இருக்குது. இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷன்ஸில் பேர் இருந்ததுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ கிட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாலஜி ஃபிலாசபி அவங்ககிட்ட இருக்குது. அது பர்சனல் சாய்ஸ் தான், நம்ம தலையிட முடியாது. பட் இது போல் இருக்கப்போ சோஷியல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்குமே இப்போ சோஷியல் ப்ரெஷர் இருக்கும், உங்களோட பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், சோஷியல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சோஷியல் ப்ரெஷர் வந்து சொசைட்டி கூட நம்மளை வந்து கண்டினியூஸாக பார்க்கும். நம்ம இன்டெகிரிட்டியோடு இருக்கோமான்னு பார்க்கும். அதாவது வந்து இவங்க ஒரு நாள் வார்த்தை ஒன்று செய்கை ஒன்று இருக்கா, இல்லை இவன் நிஜமாலே இதை பண்ணுறானா. ஸோ உங்களுடைய செயலில் வந்து அது தெரியும் பொழுது அவங்களும் வந்து பேக் ஆஃப் ஆயிடுவாங்க. ஓகே, கொஞ்ச நாளைக்கு பண்ணுவாங்க, ஆனால் ஓகே இவன் இதெல்லாம் முன்னாடி போகிறான், இவ்வளோ சீரியஸாக போகிறான்னும் போது தே வில் ஆல்சோ பேக் ஆஃப். எங்கள் விஷயத்தில் அப்படி தான் இனிஷியலாக அப்படி இருந்தது. பட் போக போக பேரண்ட்ஸ் ஈவன் நான் வேலையை விடுன்னு சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை திரும்பி சொல்லாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவன் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவான், இது இவனுடைய நேச்சர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தட் ஹீ வில் மூவ், ஹீ வில் ஃபைட். அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் நெவர் ஈவன் ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா அப்படி கூட கிடையாது. சரி ஓகே நீ பண்ணா அது ஏதாவது யோசிச்சு தான் பண்ணுவேன், நீ பண்ணு, நாங்கள்லாம் இருக்கோம். ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் சொல்லவே சரிங்க. 2 நாள் தான். நான் மேங்களூர் கலெக்டராக இருக்கேன், அப்போது பங்களாவில் உட்காந்துருக்கோம். இந்த ஆர்மி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ள மூவ் ஆகுது. நானும் என்னுடைய மனைவியும் தான் டிவி பார்த்துட்ருக்கோம். அப்போது டக்குன்னு என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டான்னா, காலேஜ்லலாம் பெரிய ரெபலாக இருந்த, இப்போ பாரு ஒரு ஸ்டேட்டே பிடிக்கிறானுங்க, ஆர்மி அனுப்பி பிடிக்கிறாங்க, எவ்வளோ அநியாயம் நடக்குது,
இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அடித்தாங்க. எனக்கு அது ரொம்ப உறுத்திருச்சு. ஸோ நான் நைட்டெல்லாம் யோசித்தேன், சரி நம்ம எங்கே இருக்கோம் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு என்னென்ன ஆயிருக்கும், இப்போ இப்படி நடக்குது ஒரு விஷயம், நம்ம இங்கே உட்காந்துருக்கோமே அப்படின்றது எனக்கு வந்து உறுத்திருச்சு. ஸோ அடுத்த நாளே நான் கேட்டேன், நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணால் பரவாயில்லையா, அதை முதல் பண்ணுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஷீ செட் அதை முதல் பண்ணி சொல்லிடா என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அம்மா அப்பா இருந்தாங்க வீட்டில். அவங்கள வந்து எப்படியாவது அவங்கக்கிட்ட அங்கேருந்து கிளம்புங்கன்னு எப்படி சொல்கிறது, நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, வாங்க நான் சென்னையிலே ட்ராப் பண்ணிட்டேன், ஆனால் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது ஈவினிங்கே கிளம்பணுன்னா எப்படி, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுச்சு அதெல்லாம் வரும், ஆனால் உங்களை கொண்டு போய் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் நாங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு சென்னை வந்து இவங்களை இங்கே ட்ராப் பண்ணோன்னே தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் போய் சொன்னேன், ஆக்சுவலாக நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னது வந்து எங்கள் அப்பா வந்து, அப்படியாடா சரி ஓகே நீ பண்ணால் கரெக்டாக தான் பண்ணுவேன். என்ன சார் எங்கள் அம்மா வந்து, அப்பா இப்போயாவது உடம்பு நல்லா இருக்கும்ல, அம்மாக்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அப்பா இப்போயாவது உடம்பு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அன்றைக்கி விட்டுட்டு திரும்பி வந்துட்டு ஒரு வாரம் லீவ் அப்ளை பண்ணி சார்ஜை வந்து என்னுடைய சிஇஓ கொடுக்கணும். ஏன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னால சார்ஜை கொடுக்காம போக முடியாது. சார்ஜை வந்து சிஇஓ கிட்டே கொடுத்துட்டு இன் 2 days 3rd day மார்னிங் ட்விட்டரில் வந்து என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து எங்கள் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிட்டு ட்விட்டரில் போட்டுவிட்டு நான் அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்களா? என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, நான் அதான் என்னுடைய ஃபேவரட் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து பெங்களூர் வந்துட்டேன். ஸோ சாப்டர் ended in 3-4 days. பட் எப்படி சார், இப்போ ஒரு முன்னாடி ஒரு கோட் வாசிச்சிருக்கேன், ஒரு முறை ஆடம்பரத்தை அனுபவித்து விட்டால் அது அத்தியாவசியமாகி விடுகிறது அப்படின்னு. ஒரு முறை நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணினா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் பெர்க்ஸ், வீடு, உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த பெர்க்ஸை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன இது இல்லையா சார்? எனக்கு இது ஆடம்பரமாக தெரியல, எனக்கு வந்து அன்னெசரின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ தேவையில்லை, கிரிஞ்சாக தான் இருந்திருக்காது. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறது வந்து ஒரு கிரிஞ்சாக தான் தோணுச்சு எனக்கு. ஈவன் ஒன் டே ஐ நெவர் ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் சச் திங்ஸ். ஏன்னா நான் வந்த ரூட்டுன்னு, நான் பிலீவ் பண்ண வேல்யூ சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்குது, நான் பார்த்த நண்பர்கள்னு ஒன்று இருக்காங்க, நாங்கள் நம்பின வேல்யூஸ் வேறு, இது வேறு. ஸோ அது ஒரு கிரிஞ்சு தான் எனக்கு. அந்த 10 வருஷம் அந்த ஆடம்பரம்லாம் வரும்போது ஒருத்தர் வந்து காரை திறந்து விடுறதுலாம் ஒரு கிரிஞ்சு தான். ஸோ நான் அந்த காலேஜ் டேஸ்லேருந்து நான் வந்து வெளியே போகல இன்னைக்கு வரைக்கும். ஐ எம் மெயின்டைனிங் தட் திஸ் இஸ் ஆல்வேஸ் அன்னெசரி ஃபார் மீ. இது வந்து மற்றவங்களுக்கு தேவையா இல்லையான்லாம் அந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் போகல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இருக்கும், சில சீட்ஸுக்கான ரெஸ்பெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ப்ரோட்டோகால் இருக்கும். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஐ டோன்ட் லைக் தட் கம்ப்ளீட்லி. ஸோ அது வந்து எனக்கு கிரிஞ்சாக தான் இருந்தது, எப்படா இதுலேருந்து வெளியே போகணும். ஆனால் அது இதெல்லாம் இருக்குன்னு சில பேர் வர்றதை பார்த்துருக்கேன் நானே, இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறது. ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு கிரிஞ்சுன்னு சொல்கிறத எப்போ நான் முகத்தில் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப கிரிஞ்சு தான். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அது வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து காலேஜில் வந்து மார்க்ஸை படிச்சுட்டு மார்க்சிசம் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி வந்து அதை பண்ண முடியும்? ஒரு டவல் போட்ட சீட்டில் எப்படி உட்கார முடியும்? யோசிச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நான் கோ ஓவர் பண்ணிடுவேன். ஸோ என்னாலே நிறைய விஷயம் கெட்டு போயிருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, சார் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து என் ஃபோன் நம்பரை எழுதி வச்சுருப்பேன் அதில் டோரில், அதில் போகிறவங்கலாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் எடுப்பேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுப்பேன். இப்போவும் நான் வந்ததுக்கப்புறமும் 10 கலெக்டருக்கும் ஃபோன் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பண்ணிட்டு பண்ண வேலை தான், அந்த சிடிஎம் ஃபோன் சொல்லுவாங்க, இந்த ஆள் பண்ண வேலை பாருங்க, எத்தனை மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அது. ஸோ ஐ லுக்ட் இட் அட் அ டிஃப்ரெண்ட் சென்ஸ். நீங்கள் இந்த கிரிஞ்சுன்னு சொன்னனால கேட்குறது, இப்போது அந்த போஸ்ட்டுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு சிஎம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்தால் யூ ஹேவ் டு கோ தேர், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பிரசிடென்ட் வந்தால், பிரைம் மினிஸ்டர் வந்தால் நீங்கள் அங்கே டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். அதை தாண்டியும் கூட அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போகணும் மாதிரி ரூல் இல்லாட்டியும் கூட அது ஒரு மாதிரி நடைமுறையாகவே தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அது ஒரு தடவை அன்ரிட்டன் ரூலாக இருக்குது. அது எப்படி சமாளிச்சிங்க? அது நானே சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன், என்ன இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் கிரிஞ்சுன்னு ஃபீல் பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அதை மற்றவங்களுக்கு செய்யும் போது எனக்கு அப்படி தோணாது. ஓகே, அது வந்து என்னுடைய ஜாப், அது எனக்கு ரிட்டன் ஆர்டரே வரும்.
அது ஓகே, ப்ரோட்டோகால் இஸ் ஃபைன் சார். ப்ரோட்டோகால் இல்லாமலேயே எழுதப்படாத விதியா இவர் இருந்தாலும் நம்ம இருக்கணும் அந்த மீட்டிங், அந்த மாதிரி முடிச்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுவேன். இந்த சென்ஸ் ஐ வுட் நாட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் சில பேர் வந்து விரும்புவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். என்னுடைய மாவட்டத்திற்கு ஒரு விஷயம் தேவை. இப்போ என் மாவட்டத்துக்கு இது தேவைன்னா இந்த மினிஸ்டர் வந்து அவர் மனசு வச்சாருன்னா இது நடக்கும்னா நான் வந்து செய்வேன். ஸோ எனக்குன்னு ஒரு எத்திக்கல் லைன் ஒன்று இருக்குது. அது எனக்காக இருக்கக்கூடாது, நம்பர் 1. 2வது வந்து சப்போஸ் நான் அதை வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செஞ்சால் கூட, இப்போ இதுக்காக நான் செய்யும் போது நாளைக்கு யாராவது கேட்டால் கூட அது எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கக்கூடாது. சரி, இந்த ப்ராஜெக்டுக்காக நான் போய் இவர்கிட்ட போய் கேட்டேன். ஆமாம், எங்கள் ஊருக்கு வந்து இந்த டேம் வேணும், அதனால நான் போய் கேட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து கூச்சம் இருக்கக்கூடாது. 3வது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் நான் அதையே திருப்பி செய்வேன்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சு ஃப்ரேம் ஒர்க்லாம் வச்சுருக்கேன். அதில் ரூல் நம்பர் 1 வந்து அது எனக்காகவோ என்னுடைய சொந்தக்காகவோ இருக்கக்கூடாது. ஓகே பட் ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் வச்சுருக்கீங்க, இதுக்கு நடுவில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு கலெக்டருங்கப்போ ஹெட் ஆஃப் த இது நீங்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்து தான் பண்ணுவேன்னு ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குங்களா, இது இவ்வளோ தான் பண்ண முடியும்னு. அதை மீறி பண்ணுறதுங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு ஃபண்ட் இருக்கும், அந்த ஃபண்டுக்கு நடுவில் தான் பண்ண முடியும். நிறைய ரெக்வஸ்ட் வரும், அது அந்த ஃபண்டில் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் நீ எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாரையும் கேட்பேன், அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்பேன். கேட்டுட்டு நிஜமாலே அதை வந்து உள்வாங்கிக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 1000 டோர் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஆஸ் எ கலெக்டர் உங்களுக்கு 1000 விஷயம் இருக்கும், 1000 டோர் ஓப்பன் ஆகும். அந்த 1000 டோரில் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்ககிட்ட காசு இருக்காது, அதுக்கு வந்து எந்த ரூல்லையும் வந்து மெத்தட் இருக்காது எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ரூலை ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். நான் கண்ணை மூடிட்டு பண்ணுவேன், நாளைக்கு என் மேலே கேஸ் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு. பிகாஸ் ஐ நோ, நான் சொன்னல, இட் இஸ் நாட் ஃபார் மீ. நான் பண்ணேன்னா எனக்கு கூச்சமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, திருப்பி பண்ண சொன்னால் அதே தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ யூஸ் டு கோ அவுட் ஆஃப் த வே அண்ட் டூ இட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன். அது எல்லாமே வெல் டு டூ ஆளுங்களுக்கு தான் ரூல்ஸ், நாட் ஃபார் திஸ். ஐ வில் சம்ஹவ் மேனேஜ் இட். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமும் கூட, அதில் நிறைய விஷயங்களும் ஆயிருக்கு. நான் 1000 எக்ஸாம்பிள் அதில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ மை philosophy இஸ் கிளியர் இன் தட். ஈவன் இஃப் ஐ கெட் பனிஷ்ட் ஃபார் தட், ஐ டோன்ட் மைண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இதுக்காக பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் வந்தால் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதெல்லாம் எனக்கு கிளியாரிட்டி தான் இருந்தது. மற்றபடி செய்ய முடியாததுன்னெலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய தான். இப்போ சமுதாயம்னு பாருங்கள், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, அவங்க தெரிஞ்சவங்க எவ்வளோ நல்லவங்க இருப்பாங்க, உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சொன்னால் உதவி செய்வாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து லெவரேஜ் பண்ணலாம். எதுக்காக லெவரேஜ் பண்ணுறோன்றது. இப்போ உங்கள் சொந்த இதுக்காக நீங்கள் லெவரேஜ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இப்போ அதான் பண்ணுறாங்க, சொந்தத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர பப்ளிக் விஷயத்துக்கு பண்ண மாட்டாங்க. அங்கே தான் இஷ்யூ. ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சார். இப்போ ஒன்ஸ் யூஆர் டு ஆஃபீஸர் லெவலுக்கு வரும்போது நமக்கு ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கோம், நீ பண்ண மாட்டேன், இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் ஹூ இஸ் சசிகாந்த் செந்தில்னு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னால் அதில் ஒரு கான்ட்ராக்டுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்றுக்கோ நீங்கள் இது பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? சில பேர் வந்து அது இன்னமும் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, தெரிஞ்ச சில பேர். ரொம்ப முக்கியம் அது. ஆக்சுவலாக வந்து இதுதான் ரொம்ப சர்வீஸ்லேயே முக்கியமான விஷயம். அதாவது வந்து நீங்கள் யாருன்றது ஜனங்க, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் உட்பட எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யார் அப்படின்றது. டே 1லேருந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் யாருன்றதை நீங்கள் மாற்றி இருந்தீங்கன்னா அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆகி உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து நாசம் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி டே 1ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட போனால் வேலைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது, இது வந்து கழுதையா குதிரையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது உங்களை வந்து நிறைய இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் வேலை வரும்போது நீங்கள் தான் உங்களை தான் கூப்பிடுவாங்க. சாதாரண கழுத வேலை தான் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் இந்த டிசாஸ்டர் யார் மேனேஜ் பண்ண முடியும். 2வது இதில் வந்து ஒரு அரகன்ஸ் சில சமயம் வந்துடும். இந்த நான் ப்ரொப்ரைட்ரியாக இருக்கேன், நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு சில பேர் அரகண்ட்டாக இருப்பாங்க. அந்த அரகன்ஸும் வந்து இஸ் நாட் அ குட். ஓகே, ஹானஸ்டி வேறு அரகன்ஸ் வேறு. சில பேர் ஹானஸ்டியோட அரகன்ஸ் வந்துடும். நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க, அரசியல்வாதிகளெல்லாம் இப்படி இப்படின்னு பேசிடுவாங்க.
அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து இட்ஸ் நாட் அ குட் கிரேட் திங் அட் ஆல். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக அப்படியே அமுக்க உட்காந்துருவாங்க. அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை டே ஒன்றது வேண்டான்னு சொல்லணும், நான் இப்படி கிடையாதுன்னு சொல்லணும், இது தவறு, இதை நான் செய்ய மாட்டேன், நான் இருக்கும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. நீ எப்படியோ அப்படியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் இருக்கக்கூடாது, நான் டென்யூரில் இருக்க வரைக்கும் இது நடக்காது. ரெண்டாவது நான் அப்படி இருக்கணும், அப்போ தான் என்டையர் லைன் அப்படி இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. அமைதியாக இருந்தாங்கன்னா அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க அதுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் கரெக்ட் இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ டே ஒன்ல நீங்கள் கான்ஷியஸாக, ஹானஸ்டாக, ஹம்பிளாக இருந்தீங்கன்னா யூ வில் டூ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். நாட் பிகாஸ் நான் இப்போ வந்ததுக்காக சொல்லலை, அவங்களுக்கு நம்மளை விட, அதிகாரிகளை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க இவர் எப்படின்ட்டு. நீங்கள் டபுள் சைடு கேம் ஆடினீங்கன்னா உங்களை 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நீ என்கிட்ட இப்படி இருக்கிற, இன்னொரு டைமில் இப்படி இருக்கிறியான்னு தெரிஞ்சிடும். அதனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ப்ராப்ளம் ஆஃபீஸஸ் மாற்றுறது அங்கே தான். பட் நீங்கள் சொல்கிறது சார், இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இருக்கிற ஒரு கரப்ட் சிஸ்டம்மை டிஸ்ரப்ட் பண்ணுறது. அது ஒரு எக்ஸுங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். இவங்க வாங்குவாங்க, இவங்ககிட்ட இவங்களுக்கு போகும், அவங்ககிட்ட இவங்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். when you are disrupting, you disrupt பண்ணும்போது the whole சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நேச்சுரலி அவங்களுக்கான இதுவும் பாதிக்கப்படுது. அஃப்கோர்ஸ் அதை வச்சு ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும், அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு டெவலப் ஆகிருக்கும், அதுவும் பாதிக்கப்படுது. இது எப்படி டிஸ்ரப்ட் பண்ணும்போது அதோடைய பின்விளைவுகளும் இருக்கும். நீங்கள் பாட்டு பண்ணிட்டீங்க சார், இப்போ பாருங்க அவன் வரமாட்டான், நீங்கள் பாட்டு பண்ணி சார், இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து அந்த சிஸ்டம் இருக்குல்ல, பயங்கர அடாப்டபிள் சிஸ்டம். அது வந்து சாதாரண சிஸ்டம் இல்லை, அது பயங்கரமாக அடாப்ட் ஆகிக்கும். அது ஹெவிலி நெட்வொர்க் சிஸ்டம். இது இப்படின்னா டக்குன்னு அப்படியே மாறிடும், ஷேப்பே மாறிடும். ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த பெயின் பாயிண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. இல்லை சார், தப்பு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போது போலீஸ் ஸ்டேஷன் மேலே சொல்லுவாங்க, இது மாதிரி பாஸ்போர்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்று காசு வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் காசு வாங்குறாங்க. இப்போது சில பேர் கொஞ்சம் இதாக இருக்காக சொல்லுவாங்க, நானே வாங்கணும்னு நினச்சி விடுங்க, பட் இந்த ஸ்டேஷனை ரன் பண்ணுறதுக்கு இட் ரீட்ஸ் சம் மணி. கவர்மெண்ட்லேருந்து அந்த ஃபண்ட் வருதாருன்னா வரல. ஒரு கைதியை கூட்டு வந்து லாக்அப்புக்கு அடுத்த நாள் ரிமைண்ட் பண்ணுறதுனால அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அந்தளவுக்கு ஃபண்ட் வருதானா இல்லை, டீசலுக்கு வருதானா இல்லை. ஸோ இப்படி இருக்கப்போ நானே வாங்கணும்னு நினச்சாலும் தி சிஸ்டம் என்னை வாங்க வைக்குது அப்படிங்க. ஸோ அப்படிங்கப்போ இது அவரை குறை சொல்கிறதா, சிஸ்டமை குறை சொல்கிறதான்னா நோ ஆன்சர். அதுக்கு இல்லை, வெரி காம்ப்ளெக்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு அந்த எக்ஸ்ட்ரீம் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் சிஸ்டமை வந்து நீங்கள் வந்து கொஸ்டினே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 10 times பூதாகரமாக கிளம்பும். அப்போது கீழே இருக்க சிவிக் சிட்டிசன் வந்து ஃபீல் த பெயின். ஸோ பேர் மினிமம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேர் மினிமம் டாப்பில் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அந்த செயினில் வந்து அது அப்படியே அந்த வேல்யூ அந்த நம்பர் கம்மியாயிரும், அந்த கெப்பாசிட்டியே கம்மியாயிரும். ஆனால் நீங்கள் டாப்பில் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா 10 times அதிகமாக போகும். ஸோ நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு பி அ ஜட்ஜ் ஆஃப் வாட் இஸ் ரைட் ஆர் ராங். நான் எப்பவுமே அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னுடைய செல்ஃப் ப்ரொப்ரைட்டியில் ரொம்ப கிளியராக இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய செல்ஃப் ப்ரொப்ரைட்டியில் ரொம்ப கிளியராக இருப்பேன். அண்ட் அதை ப்ரொபகேட் பண்ணுவேன், அதை வந்து குட்னஸாக காட்டணும். அதான் அந்த அரகன்ஸ் கூடாதுன்னு சொல்லலாம். சில சமயம் ரொம்ப நான் என்னுடைய நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம்லி அரகண்டாக இருப்பாங்க. ஒருத்தர் கூட அவங்களுக்கு கீழே வேலை செய்ய பிடிக்காது, ஓடிடுவாங்க. இவங்ககிட்ட போனால் இப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காகவே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதே குட்னஸாக நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் சொல்கிறத விட பல மடங்கு, நீங்கள் என்னதான் ரூல் கொண்டு வந்து லா கொண்டு வந்து போடுறத விட பல மடங்கு ப்ரொப்ரைட்டரியாக இருப்பாங்க. என்னுடைய ஓன் ஸ்டாஃபே நிறைய டைம் கேட்பாங்க, என்ன சார் படிக்காமல் சைன் போட்டுறீங்களே, உன் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, இந்த ஒன் வேர்ட் உங்கள் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, நான் சைன் பண்ணுறேன். இந்த ஒன் வேர்டுக்காக அவன் வந்து நான் போகிற வரைக்கும் நாட் டூ எனிதிங். ஸோ அது வந்து அந்த ஹியூமன் நேச்சருடைய குட்னஸை பிலீவ் பண்ணுறதும் கூட ஒரு விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்டட் தட். எனக்கு வந்து ஆரம்பத்தில் என்னுடைய ட்ரெயினிங் கலெக்டர் சொன்னார், சசி வி ஹேவ் டு ரன் த சிஸ்டம் பை ஃபியர் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி முடிவு பண்ணேன், ஐ வில் நெவர் ரன் த சிஸ்டம் பை ஃபியர். ஸோ யூ கவர்ட் ஆல் தோஸ் திங்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் நன்றி.